இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த வசனத்துல பாருங்க, சீஷர்கள் கப்பல்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. இயேசுவும் அவங்க கூட தான் இருக்கிறார். திடீரென்று நடுக்கடல்ல படகு பெரும் காற்றினால் அலைபடுகிறது. கடல் கொந்தளிப்பினால் பாதிக்கப்படுகிறது. எவ்வளவோ முயற்சி செய்யறாங்க. அதிலிருந்து அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. பயம் சூழ்ந்து விட்டது. இப்ப கண்டிப்பா கப்பல் அமிழப் போகிறது என்கிற ஒரு நிலையை உணர்ந்த சீசர்கள் இயேசுவை பின்னணியத்துல தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்த இயேசுவை எழுப்புறாங்க. பைபிள் சொல்றது, இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். இறையாதே, அமைதலாயிரு என்றார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. உங்க வாழ்க்கையிலையும் இயேசு உங்க கூட தான் இருக்கிறார். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. உங்களை விட்டுட்டு அவர் எங்கேயும் போல. ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய சூறாவளியை போல ஒரு பெரும் பாதிப்பு, இதோட வாழ்க்கை முடிஞ்சிருமோ, இதோட வேலை போயிருமோ, நம்ம படிக்க முடியாம ஆயிருமோ, தொழில் செய்ய முடியாம போயிருமோ, இதோட குடும்பம் பிரிஞ்சிருமோ, இனிமே இதுல நஷ்டம் தானோ, இனிமே யாரும் என்னைய காப்பாற்ற முடியாதோ, இந்த வியாதியோட அவ்வளவுதானோ, இந்த போராட்டத்திலே நான் நிற்க வேண்டியது இருக்குமோ, இதுதான் முடிவா, இவ்வளோ நீங்க கலங்குகிறீங்களா, பயப்படுறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அவர் எழுந்திருந்து உங்களுக்காக செயல்படுவார். இந்த இயேசு இன்றைக்கு உங்களுக்காக எழுந்து ஒரு அமைதல் உண்டாகும், ஒரு சமாதானம் உண்டாகும், ஒரு சுகம் உண்டாகும், ஒரு விடுதலை உண்டாகும். நீங்கள் எதிர்பார்க்கும் பதில்களை பெற்றுக்கொள்ள உங்களுக்காக அவர் எழுந்தருள்வார். இன்னைக்கு ஆண்டவர் எழுந்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க நம்புங்க. எனக்காக என் பிரச்சனைகளை அடக்குவதற்கு அவர் எழுந்திருக்கிறார். என்னை காப்பாற்றுவதற்கு அவர் என் சார்பில் எழுந்திருக்கிறார். என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல தடையாய் இருக்கிற தடைகளை அகற்றுவதற்கு அவர் எனக்காக எழுந்திருக்கிறார். இனி ஆண்டவர் என் வாழ்வில் எழுந்தருளினதினால் முன்னேற்றத்தை நான் பார்ப்பேன், ஆசீர்வாதத்தை நான் பார்ப்பேன், நன்மைகளை நான் காண்பேன். நீங்க நம்புங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருள் இருக்கிறார். இனிமே நீங்க பயந்த சூழல் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு ஏற்படுத்தின அந்த பாதிப்புகள் அந்த இடத்துல இனிமே இருக்காது. நீங்க தொடர்ந்து முன்னேற முடியாமல் அமிழ்ந்து விடுவோமோ என்று கலங்கினீர்கள் அல்லவா, அந்த கலக்கத்திற்கான தேவை இனி இருக்காது. விசுவாசிங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளி இருக்கிறார். சீஷர்கள் இயேசுவை எழுப்பினது போல, ஆண்டவரே எனக்காக எழுந்தருளும். அவங்க பயந்து, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா நாங்க அப்படி நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க சொல்லுங்க, இந்த பிரச்சனைக்கு நடுவுல எனக்காக எழுந்தருளும் ஆண்டவரே, இந்த கடினமான சூழ்நிலையில எனக்காக எழுந்தருளும் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். உங்களுக்காக தேவன் நிச்சயமாக எழுந்தருளுவார். உங்க சூழ்நிலைகளிலே பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். பரலோக தேவனே, எழுந்தருளி மாற்றங்களை உண்டாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.